இன்ட்ரெஸ்டிங்கான டெக்னாலஜி வீடியோஸ் பார்க்கணுன்னா இன்டர்டெக் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம விடுற வீடியோ ஒவ்வொன்றுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கரெக்டாக வந்துடும். இந்த வீடியோவில் 5 மொபைல் ஃபோட்டோகிராஃபி சீக்ரெட் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை பார்க்கலாம். இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணுறது மூலமாக உங்களோட சாதாரண ஃபோட்டோவை சூப்பராக எடுக்கலாம். ஃபர்ஸ்ட், க்ளீன் யுவர் லென்ஸ். நீங்கள் உங்கள் மொபைலில் பேக்கெட்டில் வைக்கும்போது இல்லை நீங்கள் கையில் எடுத்து யூஸ் பண்ணும்போது உங்கள் கையில் இருக்க வியர்வை இல்லைனா சின்ன சின்ன அழுக்கு அதில் சேர்றதுனால ஒரு ஃபோட்டோ எடுக்கும்போது ஒரு மாதிரி டஸ்டியாக ஃபீல் பண்ண தெரியுது. ஸோ நீங்கள் அதை ஃபோனில் ஃபோட்டோ எடுக்கும்போது முதல்ல லென்ஸை க்ளீன் பண்ணிக்கங்க. செகண்ட், லாக் ஆட்டோ ஃபோக்கஸ். இந்த இதில் வந்துட்டு உங்களோட ஃபோனில் இருக்க ஃபோக்கஸை லாக் பண்ணணும். எந்த ஆப்ஜெக்டை நீங்கள் மார்க் பண்ணி ஃபோட்டோ எடுக்கிறீங்களோ அந்த இதை ஃபோக்கஸ் லாக் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட்டு எந்த ஆப்ஜெக்ட் எடுக்கிறீங்களோ அதில் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஃபோக்கஸ் லாக் ஆகிரும். அப்படிங்கும்போது நீங்கள் உங்கள் மொபைல் மூவ் பண்ணும்போது அதோட ஃபோக்கஸ் மாறாது, ஸோ குவாலிட்டியாக இருக்கும். அடுத்து, யூஸ் கிரிட். இது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா முக்கியமான பெரிய பெரிய ஃபோட்டோகிராஃபர்ஸ் மெயினாக யூஸ் பண்ணுறது யூஸ் கிரிட்ஸ் சொல்கிறாங்க. ஏன்னா கிரிட்டு நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்கள் மொபைலில் எடுக்கிற ஃபோட்டோ கரெக்டான, அதாவது அந்த இமேஜ் வந்துட்டு கரெக்டான சென்டரான பிளேஸ் வச்சு எடுக்க முடியும். இல்லை உங்களுக்கு எந்த சைடில் வச்சு எடுக்கணுமோ அந்த கிரிட்டை யூஸ் பண்ணி கரெக்டாக ப்ளேஸ் பண்ணி இந்த ஃபோட்டோஸ் எடுக்கலாம். ஃபோர்த் வந்து டோன்ட் ஜூம். இது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நீங்கள் ஃபோட்டோ எடுக்கும்போதே ஜூம் பண்ணிட்டீங்கன்னா ஸ்டெபிலைஸ் வந்து ரொம்ப கம்மியாகிடும். அதே மாதிரி நீங்கள் ஜூம் பண்ணி ஃபோட்டோ எடுத்திங்கன்னா குவாலிட்டி ரொம்ப கம்மியாகிடும். நீங்கள் ஃபோட்டோ எடுத்த அப்புறமா அதை ஜூம் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் குவாலிட்டி இருக்கும். அப்படி இல்லைனா ஆன்லைன் ஷாப்லேயே கிடைக்கிற சின்ன சின்ன லென்ஸ்லாம் கிடைக்கும். இந்த லென்ஸை வாங்கி மவுண்ட்டும் யூஸ் பண்ணி உங்கள் ஃபோனில் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எடுக்கிறவங்க ஜூம் பண்ணி எடுத்தாலும் குவாலிட்டி குறையாது. ஃபிஃப்த்து என்னென்னா கஸ்டமைஸ் யுவர் செட்டிங்ஸ். ஏன்னா உங்கள் மொபைலில் நிறைய செட்டிங்ஸ் இருக்கும், அதை நீங்கள் நிறைய பேர் யூஸ் பண்ணாமே இருப்பீங்க. அதில் போய்ட்டு நம்மளோட ஆஸ்பெக்ட் ரேஷியோ கம்மி பண்ணிவிட்டு குவாலிட்டி அதிகம் பண்ணலாம். இப்போ 4.3 ஆஸ்பெக்ட் ரேஷியோ வச்சிங்கன்னா உங்களோட கேமரா 16 MP அப்படிங்கிறது 16 MP குவாலிட்டிலையுமே உங்களால் ஃபோட்டோ எடுக்க முடியும். ஆனால் உங்களோட ஆஸ்பெக்ட் ரேஷியோ 4.4:3 அந்த ரேஞ்சில் இருக்கும், குவாலிட்டியான கிடைக்கும். அதேமாதிரி ப்ரோ மோட் யூஸ் பண்ணுங்கள். இப்போ ஒயிட் பேலன்ஸில் நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஆட்டோவில் தான் இருக்கும் அது. சரி, உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி ஒயிட் பேலன்ஸ் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி செட்டிங்ஸ் யூஸ் பண்ணி டே லைட் அந்த மாதிரி எந்தெந்த மாதிரி எடுக்கிறீங்களோ அதெல்லாம் நீங்கள் தனித்தனியாக சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ப்ரோ மோட் யூஸ் பண்ண கற்றுக்குங்க. யூஸ் பண்ணும்போது ISO எல்லாமே கண்ட்ரோல் பண்ணலாம். கண்டினியூஸ் ஆட் அந்த மாதிரி நிறைய விஷயங்களை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரோ மோட் இருக்க எல்லா மொபைல்லையும் நீங்கள் ப்ரோ மோட் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த மாதிரி உங்களுக்கு வீடியோ வேணுங்கன்னா இன்டர்டெக் தமிழுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மேலும் இந்த வீடியோ யார் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.